நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அன்பு அண்ணர் மருதமணி அவர்கள் கலை குழுவின் சார்பாக வழங்கப்படும் கதம்பம் நாடகம் இதோ துவங்குகின்றது. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. ஹலோ ஹலோ. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. ஜெகஜனனி சுகவாணி. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. ஜெகஜனனி ஜனனி ஜெக ஜகனி சுகஸ்வரூபிணி. அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி. சொர்க்கநாதர் மனோ மயிலுமினாச்சி. சொர்க்கநாதர் மனோ மயிலுமினாச்சி. ஜனனி சுகவாணி கல்யாணி. ஜனனி ஜனனி குமாரி பவானி. பாண்டியராஜகுமாரி பவானி அம்மா ஜமி பரமேஸ்வரி. வேண்டுவரும் தர அம்மா அம்மா வேண்டுவரும் தர இங்கு மனம் இல்லையோ. விழாந்த நாடகரூபிணி வேதவினாந்த நாடகரூபிணி சுகவாணி கல்யாணி. ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி. எழில்மேல் மாங்காடு தலத்தினிலே வெட்டி சொல்ல முடியாது. ஏகாந்தமாய் ஊசி முனையில் நின்று காமாட்சி அன்னையை பணிதவர்க்கு சர்வ நகங்களும் வந்து சேரும். சர்வ நகங்களும் வந்து சேரும். ராஜா குறுக்கு வாருங்கள், காளியம்மனையே வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்துகள். ராஜா குறுக்கு வாருங்கள், அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொழிந்திடுவாள். ராஜா ஊருக்கு வாருங்கள். யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. நல்ல முகத்து கேட்டு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா.
சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. ஆ சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னவைங்க கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணிரண்டு சின்னவைங்க கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. சரி எதுவும் சொல்லல பாட சொல்லுவா அதான் கேட்டேன். வாகனம் ஆகிட்டு அப்புறம் சொர்க்கம் என்ன பண்ணுமா. ஹலோ தந்தளதான் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா. பல தேசம் முழுதும் தேசம் மொழிகள் அது போலே திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா.
நாலு ரெண்டு மூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணம் பட வழி இல்லையே தோழிகளை அழைச்சு சொல்லி சொல்லி ரசிக்க ஆட்டம் போட முடியலையே ஒரு எம்பி வெட்ட போன அட இங்க உள்ள வாழ்க்கை இதை இங்கே போய் சொல்ல உன இஷ்டப்படவில்லை நம்ம ஊரை போன ஊரும் இல்லை சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போன வருமா அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போடி நிற்கிடுமா அதற்காக என்றாலும் அது நம்மூர போல வருமா அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா நன்றி நன்றி என்ன பாட்டு பாடுவான் தேவர் போட்டு பாடலாமா பாடலாம்ல ஹலோ போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னர் இனந்தாவோய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவோய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு தெற்கு திசாண்ட மன்னர் இனந்தாவோய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவோய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு என்ன சொல்ல மண்ணு வாழோடுங்கடாங்கடுங்கடாங்கடுங்கடாங்கடோய் மத்தவங்க கண்ணு வாடோடுங்கடாங்கடுங்கடாங்கடுங்கடாங்கடோய் என்ன சொல்ல மண்ணு வாழோ மத்தவங்க கண்ணு வாடும் அந்த கதை இப்ப உள்ள சங்கதிங்க கேட்க வேணும் நம் உயிர்க்கு மேல மனமறியாதே மான இழந்தாளே வாழ தெரியாதே பெருசல்லா சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க குணத்தாய் மனத்தால் கலைமானாங்க ஊற்றி பாடடி பொண்ணு தேவர் காடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னர் இனந்தாவோய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவோய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு முன்னோருக்கு முன்னோரெல்லாம் டிங்குடாங்கடோய் என்னாருன்னு கண்டு கொள்ள டிங்குடாங்கடோய் முன்னோருக்கு முன்னோரெல்லாம் என்னாருன்னு கண்டு கொள்ள ஏடெடுத்து எழுதி சொல்ல
ஆனந்தா முத்து முத்து கம்பாளந்தா எக்குளமோ வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலந்தா அழகான சரி ஜோடி ஆன மேல அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போலியாளோ ஊட்டி பாடடி பொண்ணு தேவர் காடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னர் இனந்தாய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு அடி 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 ஆமா எனக்கு பொண்ணு நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாண்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி ஓடுறா வந்தேனுங்க விட்டரங்கி திட்டும் 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 வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாங்க உங்க புருஷன் அடிப்பாங்க ஆளு வச்சு விட்டுவாங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு அடவங்கள் நம்பி ஊரு வெட்டி ஊரு வந்து காதல் கீழே பண்ணாதீங்க கேட்டு போகும்னா நம்ம போகும் மதுரமணியை தாவுடா பொதுவாக என் மனசு தங்கம் போடுறா ஒட்டின்னு வந்து விட்டா திங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒட்டின்னு வந்து விட்டா திங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் காலையில 3 மணி நாடகம் நாங்க நடத்துவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் காலைல 3 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவோம் அந்த மாதிரி அத்த மாதிரி பாருங்க நாடகத்தை பாருங்க மம்மி மாதிரி டாடி மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே டிராமாவை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்களே மம்மி மாதிரி டாடி மாதிரி அன்புடனே வாருங்களே அம்மா மாதிரி அத்த மாதிரி அன்புடனே பாருங்களே பெரிய மாதிரி நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்களே கோமாளி 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 அவர் ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அவன் ஒரு ஏமாளி 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 இணையத்தூட
கோமாளி கோமாளி அவரு ஏமாளி வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஏன்னா ராஜா குருனாலே ஒரு தனி சிறப்பு ஏன்னா ஒரு நாடகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊரு இந்த ராஜா ஊர் தான் இந்த நாடக உலகத்திலே தனக்குன்னு வெற்றி பரிசு அன்பு அப்பா மறைந்த நாரதரிலே அவர் ஆளை பார்க்கலே கம்மில நாரதர் மாதிரியே இருப்பார் அப்பா ஆறுமுக அப்பா அதே மாதிரி இங்கே ஒரு அம்மா சந்திரமதி அம்மா அண்ணன் நடிகர் அண்ணன் சூர்யா அண்ணன் ஏன்னா நம்ம நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி இந்த ராஜா கவுர் தான் ஆனந்த் அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியல ஆனந்து பயலுகடா கொடூரமா ரொம்ப சிறப்பான அப்பன்னு இப்பன்னு நீங்க 4 பேரும் சப்பான எதடா எதையாவது ரொம்ப சிறப்பான உண்மையிலே இந்த ஊருக்கு எங்களை மீண்டும் மீண்டும் கூப்பிடுறீங்களா அதுதான் பெரிய விஷயம் ஏன் நீங்க வருஷம் எங்களே கூப்பிடுறீங்க தெரியுமா இந்த டைமாவது ஒழுங்கா நடிப்பாங்களா வருஷம் நாடகத்துக்கு எடுக்கிறாங்களா இல்லையா இந்த வருஷமாவது ஒழுங்கா நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு உண்மையில இது 3வது வருடம் ஏன்னா வருஷம் மழை பெய்யும் இந்த வருஷம் மழை பெய்யல ஏன் காரணம் மழை பெய்ஞ்சிச்சு எப்ப மதுரைக்கு அங்கிட்டு நாங்க அங்கிட்டு வந்த மாதிரி அதோட இல்லடா நம்ம முகரையில பார்த்தா மழை மயிறு அம்புட்டு நாடக நடிகர் மாதிரி வாங்கடான்னா அம்புட்டு அடியாள் குரூப் மாதிரியே முண்டனும் தண்டனுமா வந்தா எப்படா ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம் எதுப்பா கிராமிய நிகழ்ச்சி ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கராட்டம் வைக்கலாம் சரி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் ஒரு 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் ஒரு 50,000 ஒரு 50,000 இருந்தா பிராந்தி குடிக்கும் விழா என்ன சகல ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி சகல டைவர்ஸ்க்கு நிகழ்ச்சி உண்டாப்பா அடுத்த வருஷம்லாம் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிடுவேன் கருப்ப மகன் சுந்தரத்துக்கும் அமுதா மகள் மீனாவுக்கும் டைவர்ஸ் நிகழ்ச்சி 9 to 10 வரும் விருந்து எங்க சகல போடுவாங்க விருந்து அவன் தலையில சோத்து தட்டி குழம்பு செடி ஊதி தூக்கி கொட்டிக்கிடுவேன் அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சினா எத்தனை கலைகள் நிகழ்ந்தாலும் இந்த நாடகம் தான் முக்கியம் அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கு திருட்டு கட்டைகளே நம்மள மாதிரி என்ன சொல்லாத ஒன்ன மாதிரி மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தை காண்பதற்காக இங்கு வருகின்றிருக்கின்ற ஐயானே இல்ல முன்னால வாங்க பாக்கல தெரியுது வெளியூர் ஆளுகன்னு முன்னால வந்து உட்கார்ந்தாத்தே உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு மகிழ்ச்சி உண்டா ஏன்னா ஊர்ல பல பிரச்சனை இருக்கும் ஊர்ல பல பிரச்சனை இருக்கும் பல பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கு இடத்து பிரச்சனை இருக்கு வப்பாட்டி பிரச்சனை இருக்கும் வாங்கின காசு கொடுக்காத பிரச்சனை பல பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் எல்லாரும் வரிய போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வெட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லித்தான் அந்த திருவிழாவே வைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய ஆளு இன்னைக்கு தான் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்பேன். என்ன சால சொல்ற? நாடகம் நடத்துற பாக்குறேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்றேன்னு கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருக்கும். இந்த கோயிலுக்கும் அந்த இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. அவன் பண்ற பார்த்தா அடியே ஆத்து என்ன பப்புன்னு போட்டிருக்கிய தாய் பொலியாத மாடு மாதிரி வந்து நின்றுக்கிட்டு குண்டியை ஆட்டுறேன் தாய் 10 பைசா அவனே போட்டிய அப்படின்னு ஒரு ஆளும் ஒரு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான நாடகம். அனைவரும் அமைதியா இருந்து இந்த நாடகத்தினுடைய கதை என்னன்னா
என்ன கதைன்னு எனக்கே தெரியல. தம்பி என்ன வேலையா வந்தீங்க நீங்க? இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா கதம்ப நாடகம். ஏன்னா மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ மட்டும்தான் இருக்கும், செவந்தி பூனா செவந்தி பூ மட்டும்தான் இருக்கும், அரளிப்பூனா அரளிப்பூ மட்டும்தான் இருக்கும். இந்த கதம்பம்னா அந்த கதம்ப பூல பலது கலந்துருக்கும், எல்லா பூவும் கலந்து எல்லாமே கலந்ததுதான் கதம்பம். ஒரே கோயிலையா அந்த கதம்பத்தால் வரக்கூடியதா அந்த சிறப்பு, இந்த சிறப்பால் வரக்கூடியது சிரிப்பு, இந்த சிரிப்போட வரக்கூடியது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, இன்பம், இன்பம், துன்பம். சத்த அமைதியா இருந்தா போதும். ரொம்ப சிறப்பான நாடகம். எல்லாரும் அமைதியா இருந்த நாடகத்தை ரசிகை நம்பை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் இந்த ஊரில் இருந்து காக்கின்ற இந்த காளியம்மனை வணங்கி தீராத வினைகளையும் தீர்த்திடுவாள், கேட்ட வரமெல்லாம் தந்திடுவாள். அந்த காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி சிங்கிலேகோ அருளை வாரி தருகிறார், கருணாக முழுவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா ராஜா குரல் விட்டிருக்கும் காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே ராசா கூறு காளியம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை மாறி வருகிறாய். அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தரியும் கருணாக முழுவதற்கு கருமாறிய மயிலகிலே முண்டக கன்னியம்மா ஆங்காடு கனிவாள் காமாத்தியம்மா ஆங்காடு கனிவாள் காமாத்தியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி
கை தட்டி இதோ இது உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். ஏன்னா எல்லாம் கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுது. அப்படி சொல்றா சால. ஏன்னா மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்ப கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கும். இந்த கையை எப்படி படுத்து பண்ணுமா, கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிற கை அப்படியா? நீங்களும் காலைக்கு தெரியலா? வாங்க வாங்க, நல்ல சாப்பாடு. சால புளியோதரடா. புளியோதரை இருக்கட்டும், அவங்க சோடியை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திருவிழா நேரத்தில் அவங்க சோடியை தேடுவாங்க. அது என்ன ஐடியா? எங்க நிக்கிற வா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எங்க ஒரு ஆணன் இருந்தா ஒரு பெண்ணு, ஒரு பசுன்னு இருந்தா ஒரு காளை, ஒரு கோர்வையா, ஒரு புறான் இருந்தா ஆண் புறா, ஒரு சிங்கம் இருந்தா சிங்க குட்டி இருந்தாலும் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு ஜோடி இருந்தா தான் அது சிறப்பு. தனியா இருந்தா ஒருத்திக்கு ஒருவன் எங்கடா அந்த நாட்டில் வாழ்றேன், ஒருத்திக்கு ஒருவன் இருந்தா அது குடும்பமே இல்லை. இல்ல ஒருத்தனுக்கு 20 இல்லைன்னா பலவர். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா கை தட்டி வளர்த்த ஆத்தாக்கள் நல்லா ஜோர நல்லா கை தட்டுங்க. அப்படி நல்லா கை தட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுல ஒட்டு சங்குன்னு குத்துறியல்ல பாவம். இந்த திருவிழா நேரம்லாம் புருஷன் படுற பாடு யாருன்னே தெரியாது. நம்மளால தண்ணி போதையில மச்சானுக்கு சோறு ஓடு, அது யாரும் தெரியாது. ரோட்ல ஓரனை கூட்டி கொண்டு மச்சானுக்கு சோறு ரத்த கூட்டி வைடு, ரத்தம் எடுத்து கொடுத்து 2 வாரமா இருக்கும். ரத்தம் எடுத்து விடியேற்ற முடியாலும் மனத்துக்குள்ளே திட்டுங்க. ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சிலை கட்டி திருவிழா வந்துருச்சுன்னா பெண்களுக்கு பல யோசனை. ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும், குறுப்பு சேலை எடுக்க போகணும். பெண்கள்லாம் அப்படி, ஆண்கள்லாம் அம்புட்டு பித்து கொண்டு போய் திரும்புவேன். 15 கிலோ கறி எடுக்கணும், 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். பெண்கள் போறதுல அத்தனை கடை. நம்ம ஆண்கள் போற 2 கடை. அது என்ன சாலை? 2 கடை. ஒன்னு பிராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. அது என்னையா சாலை? சாக்கடைனா சாக்கடை எல்லாம் தெரியாத முந்தாள் நீ 10 கண்டால தண்ணியை போட்டு யாரும் அது அதுதான் சாக்கடை. ஏன்னா இந்த திருவிழா வந்துச்சுன்னா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சு, 2 கயறு, 2 குண்டு சகல, அப்புறம் பயலு நோண்டி புடிங்கி விட்டாங்க. அந்த 2 குண்டு எதுக்குடா சால? அவனாவது பின்னால சொன்னா மூக்குலே அடிக்கிறது. குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் பார்த்தா பின்னால 2 நிலை இருக்கும், அப்புறம் ஆர்ச்சி இருக்கும். அதுல பார்த்தா அடியே ஆத்தி. இந்த டெய்லர் கொஞ்சம் முன்ன பின்ன தச்சுட்டா அந்த டெய்லர் திட்டுறது, என்ன ஆர்ச்சி வச்சிருக்கேன் அப்படி. புருஷன் பிள்ளை அம்புட்டும் கொத்தனார வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன். தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை எப்படி அவனுக்கு தெரியும்? நம்ம தௌசர் ஓட்டை தானே. அவங்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காளியம்மனை இப்போ பார்த்தியாலும் கொஞ்சம் இடத்துக்கு முன்னால அந்த ஆண்கள் பெண்கள்லாம் அந்த ஒயிலாட்டம் அந்த காளியம்மா நினைச்சுக்கிட்டு அப்படி காளியாத்தா நினைச்சுக்கிட்டு அப்படி கும்மி ஓட்டுவா பாரு. அடி தன்னா நன்னானே நந்தன்னா நன்னானே 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 வரத பாருங்க அசஞ்சு வரத பாருங்க அடி ஆத்தா வரத பாருங்க அடி அசஞ்சு வரத ஓடி வாங்கடி அடியே நன்னானே 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 அடி தந்தன நாவில தந்தன நாவில தந்தானியாய் பொம்பளை அதுல கும்மி ஓட்டுற பாத்துக்கிட்டே இருப்பேன் அவளை. ஆமாப்பா, அப்படிதான் கூட்டத்துல பாடுவாங்க. அடியா தவறாத பாருங்க அடி பாருங்க அடியா குஞ்சமா கொட்டுக்கறி பெரிய பொல்லாத புருஷன் அப்படின்னு கும்மி கொட்டையில பேசிக்கிடுவாங்க. அவங்க கூட்டத்தில் பேசுற இங்கே இல்லை, நீ பாரு சண்டை எடுத்துட்டு போயிடாம. அம்மா ஆண்கள்லாம் பார்த்தா அவங்க குரூப்ல ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சு அப்படியே பண்றான்டா அண்ணே வந்துட்டாளா? அவங்க போத நல்ல கனகலன்னு இருக்க, அது சித்து வேணும், அதை போய் அத்தாச்சு சொல்லுவேன். போதையில எப்படிப்பா தெரியும்? அண்ணே வந்துட்டாளா?
அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு சுத்தி வருவேன், கும்மி விட்டுவாங்க. அப்படிதான் செஞ்சு வரலாம் பாருங்கடி. 2 ரவுண்டு வருவேன், 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். இதோட அறுத்துக்கிட்டு மண்டே ஒருத்துக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார். ஏண்டா முளைப்பாரி விட. அப்போ நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓயின்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து ஒற்றுமை முக்கியம். வாழ்க்கையில் ஒற்றுமை இருந்தால்தான் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடியும். ஒற்றுமை இல்லைன்னா நீ பெரியாது நான் பெரியாதுன்னு எந்த இதுவுமே செயல்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் ராஜாக்கூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ராஜாக்கூர் மற்றும் சின்ன ராஜாக்கூர் கிராம பொதுமக்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை. பரவலுடன் ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் பாகம் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஒத்தக்கரை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகர் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரியாருக்கு நாடகம் இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு திறந்தவராக இருந்தால் சரி பெரியாவளாக இருந்தால் சரி தெரியப்படைய கடமை அன்பு சோர் சென்னிடமெல்லாம் வெற்றிமல் சுட்டி மனவையைச் சேர்ந்த டி அலெக்ஸ் பாண்டி அவர்கள் பெருகமலையிலே பெரிய கருப்பா அறிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார். கலைஞர் கருப்பு என்றால் இப்படித்தான் இருப்பாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பு தம்பி கோபால் அவர்கள் பெருங்கமலையிலே சின்ன கருப்பா அறிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார். தம்பி கோபாலு மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெறுங்கமடையிலே பகுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் அதோடு இணைந்து அன்பு தம்பி ஆளு பார்க்க ஒல்லியா இருப்பேன் நான் மாதிரியே என்ன மிஞ்சிருவேன் சகல உன்னை மாதிரியே ஒல்லியா இருப்பாப்லையா மாதிரியே ஒல்லியா இருப்பேன். சரி சரி. அன்பு தம்பி தஞ்சாவூரை சேர்ந்த பூவரசன் அவர்கள் வெறுங்கமலையிலே பகுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அம்பு சோலை புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே ஆறுமணிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு கீழதா இந்த தாயவனும் சாமிக்கு மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான்
செடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்துள்ள பள்ளங்கள் என்ன நிறத்தில் ருசிகள் ஒவ்வொன்றும் வேறதா பழமாய் பழுத்ததாய் மிளகாய் நிற்குமா காயாய் இருப்பதாய் கொய்யா கசக்குமா நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அதை உணரு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு கீழதான் தாயவளும் சாமிக்கு மேலதான் அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான் தாயவளும் சாமிக்கு மேலதான் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா ஓ பலே 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 ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு சாலைகளை சார்ந்து அன்று ஏன்னா எத்தனை தெய்வம் வந்தாலும் தாய்க்கு ஈடாகாது. தாய் தான் அதை ஊட்டி வளர்த்தேன் இதை ஊட்டி வளர்த்தேன் அப்படின்னு நம்மளை ஊட்டி ஊட்டி வளர்க்குற தாய் தான். ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு சாலைக்கு சார்ந்த நன்றி. என்ன தரப்பன்ட்டு தான் முக்கால்வாசி பாசம் இருக்கு. தாய் வந்து சொல்லி காமிக்க நான் உன்னை வளர்த்தேன் அது பண்ணேன் தக்காளி சோறு கிண்டி கொடுத்தேன் அந்த சோறு கிட்டினேன் அப்பே அப்படி இல்லை மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு வெளியே காட்ட முடியாம. ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புடன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி.எம். பாரதி அவர்கள் வெறுங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் சேர்ப்பார்கள். திருவண்ணாமலை சித்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா சரக்கு வண்டி போனாலே நாட்டுக்கள் ஐயாவோட ஏறு கூட்டு தைமா ஊர கூட்டு தஞ்சாவூர் மேலம் அம்பாரம்மா சுத்திவர் பகலெல்லாம் வீடுவர் செல்லமே 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 தங்கமே தங்கமே
உள்ளே வரவும் உழைப்பார் எடுக்கவும் உழைப்பார் எடுக்கவும் ஓடியா ஓடியா பார்த்து பொறுமை வெறுங்க அடிச்சுக்காம கண்ணு பந்தல அற்பத்து ஒரு பக்கம் கொடுக்குறாங்க அவங்க பார்த்து பெண்கள் ஒழுங்கு நில்லுங்கப்பா ஆடியா தற்சமய மாடுகளத்திலே ஆடக்கூடிய காளை திணையத்தூர் கார்த்திக் ராஜா காளை மாடு சுத்துகிறா வாடா போடா போடா மாட்டை கைத்த பிடிக்காத மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு ஒரு குத்த விளக்கு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களின் சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கே சப்ளையர் அதிரடி மன்னன் காதல் மன்னன் சர்வலை பற்றியை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் இவர்கள் ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள் அடியில் தார தப்பட்டைகள் கிழிந்து தொங்க நன்றி வணக்கம் எல்லாத்தையும் வாசிக்கிறேன் வாசி என்ன புண்ணியம் விதி விடலையே இவனு நானும் 14 வருஷமா பழக்க வழக்கம் என்னடா சார் 14 வழக்கம் என்ன நாடகத்துக்கு வந்த பழக்க வழக்கம் அப்படி சொல்லுப்பா இவங்க வீட்டுல சொன்னாங்க தம்பி நீ தாண்டா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும் சரி சொன்னவனா வர தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம ஊர் பக்கத்துல தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல பொண்ணு பார்த்தாச்சு சரி 18 வயசுல கிளி மாறி சுண்டுனா தெரிக்கும் என்னப்பா தெரிக்கும் மூத்தரா சீட் எடுக்க நிறைய சீட் எடுத்துருக்கு 18 வயசுல ஒரு கிளி மாறி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிஞ்சுச்சு
கல்யாணம் முடிஞ்சு இங்க வர்றாங்க முதல் இரவுக்கு. இங்க சருவதப்பட்டியில முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவீடு வராக மாமியா வீட்டுக்கு நம்புது அலை. மாமியா வீட்டுக்கு மருமையா வந்துட்டாலும் மாமியா ரொம்ப தெளவனால சமையல். கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கணவாயின்னு சமைச்சவனா வரும். மூதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வரும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்கினா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும். அதானே பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி எங்கிட்டு வெளியே போலாம். அவன் சொல்லியிருக்கான், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு, ஒரு தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கனே வெளியே அப்படின்னு சொல்ல. சரி போனேன், வேகமா போயிட்டேன். போயிட்டு வெளியே போயிட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல சொன்னாதான் தெரியும். நீ மாமியா வீட்டுக்கு போன தெரியுமா? நீ உட்காரியா? நீ மாமியா வீட்டுக்கு போன தெரியுமா? அந்த ஊர்ல சொன்னாதான்டா முக்கியம், காசாடா முக்கியம், நமக்கு பேருதான் முக்கியம். காசுக்காக இங்க ஓயாம நம்ம வரோம். போன அவசரத்துல போனே உட்காந்து வெளியே இருந்துட்டேன். சரி வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். எந்திரிச்சு வந்துக்கிட்டு இவனுக்கு ஒரு யோசனை. அப்படி என்ன யோசனையா இருக்கா? அது எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம்னு திரும்பி போயிருக்கேன் பார்க்க. போய் பார்த்திருக்கேன் பேண்ட பீய எங்கடா போறாடே? இங்க வாடா மச்சான், முன்னால வர்றா. பெருமை உன்னை வச்சுட்டு சொன்னானே அது ரொம்ப பெருமையா இருக்கும். திரும்பி போய் பார்த்திருக்கேன் பேண்ட பீய காணா. ஐயோ சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா காணாம இருக்கும். போனவே அவசரத்துல போனவே வேட்டி வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஆமை மேல உட்காந்துட்டேன். ஆமை மேல பீய பண்ண ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சண்டால பேல புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சேன். ஏ சகல என்ன தலையில துண்டு போட்டான் தம்பி? இங்க திரும்பி துண்டு அடியா? அக்கா வந்தா மாமியா வீட்டுல பீ வேண்டாலு 2 போட்டா இருக்கு. அமுதாக்கா, காளியம்மாக்கா, மோரே காமிடா. கிரிச்சு கிரிச்சு பேர் தாண்டா நமக்கு முக்கியம். சகல நீ பெருமையா சொல்லுப்பா. இந்த கதையெல்லாம் சொன்னாத்தேன் காசானா முக்கியம். இந்த கதையெல்லாம் சொன்னாத்தேன் அடுத்த வருஷம் அட்வான்ஸ் கொடுக்கவே சொல்லுவாங்க. அந்த மாமியா வீட்டுல பீ வேண்டாலும் அந்த ஆல்ரவுண்ட போடுங்க. ஒரு அடையாளம் இருக்கணும்ல. போனே வர அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டு ஆமை சுமை தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்து வேற கடற்கரை ஏரியா, மறுபடிக்கு நண்டு இறாலு மீன் இருந்த புள்ளா திருவிட்டேன். திருநா மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருன்னு நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். சோ சேட். சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலுக்கு போட்டா சாமி கும்பிட. இப்ப பாரு பீய சுத்தி சுத்தி வரேன். பீய கோயில் பீய கோயில் பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணிட்டேன், கல் வறுத்த மீன் வைக்கானால போகல போல. அப்படி 3 மீனை கொண்டு இங்க வாடா உட்காரா. பெருமையா சொல்லி நீ மாமியாட்டுல போய் பீ வேண்டாம் இந்த ஊருக்கு தெரியுமா? தெரியாது. உட்கார் உட்கார். போய் வறுத்த மீன் வச்சிருக்கேன், வச்சு பீய போயிருப்பிய போகல. ஐயோ அதுவும் பார்த்தாம புள்ள யோசனை பண்ணிட்டேன், அது வச்சு போல முட்டை வைக்கானாலும் 3 முட்டையை கொண்டே வச்சிருக்கேன். வச்சு பீய போயிரு போகல. போகாம இருக்கும்போது அப்பளம் பாயசத்தை கொண்டே ஊத்திருக்கேன். பீய போயிருக்கு போகாம இருக்க பாரு. புள்ள யோசனை பண்ணிட்டேன், ஆத்திரம் வந்துருச்சு. வேகமா அடுப்பாங்க கிடைக்கல இத்த தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வர. இங்க வாடா. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க இருந்து வர. இவன் ஆத்திரத்துல ஓங்கிட்டு அடிச்சு பீ தெரிச்சு மாமியா வாயெல்லாம் பீ, பொண்டாட்டி தலையெல்லாம் பீ, செவரெல்லாம் சந்தனம் தொளிச்ச மாதிரி இருக்கு. அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போனது. மறுபடிக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணிருக்கு. அங்கே என்ன கதியோ அங்க போனா தம்பி வாப்பாரு எங்கடா எங்க போனான்னு தெரியல. வர சொல்லியா? அதெல்லாம் அசிங்கப்படுத்தலடா. நீ மாமியா வீட்டுல பீ வந்த தெரியுமா அந்த ஊருக்கு? அக்கா அந்தமாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க போனேன். ஆனந்தி அக்கா அமுதாக்கா எடுத்துக்க, நம்ம சொந்தம் வந்தோம்ல எல்லாம். நல்லா நல்லா எடுத்துக்க. ஐயா வந்து மாமியா வீட்டுல பீ வேண்டாலும் போட்டுக்குங்க ஹெட்லைன். அதோட இப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு. என்ன செஞ்சுக்க தெரியல. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் இவருங்கமடைகளை தாளம் செய்ப்பார்கள். பல ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாபா ஐயா அந்த அங்கிட்டு நிற்கிறவங்க முன்னால வாங்க. ஆத்தாக்க நான் வளர்த்தாத்தாக்க முன்னால வாங்க. உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. முன்னால வந்து இருந்தாத்தான் ஒரு சந்தோஷம். ஆமா சார், சந்தோஷம்னா இன்பம். வாங்க அப்படியே வாப்பா. அட தட்டோட வாங்க சால. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்பனாக நடிக்கும் எனது அன்பு சகலை தனியத்துறையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் போற்றப்படுகிறது. ஆறுமணி கலையரசி டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்புடன் டி.எம். பாரதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மாமியா வீட்டில் பி வேண்ட சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பெருமைப்படுத்தப்படுகிறது. பால மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு வாங்க சூர்யா ஒளிபரப்பு உரிமையாளர் அன்புடன் அவர்களுக்கு வாங்க மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களின் சார்ந்த நன்றி என்னை கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றனர். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு சூர்யா ரேடியோஸ் சின்ன ராஜா ஊர் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சரி சாமி பாட்டா போன நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் மதுரையில் ஹோட்டல் ஒன்றே விட்டா என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்கள் சார்ந்து நன்றி என்று இழந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பாளர் அன்புடனுக்கு சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கம் கொட்டகை டெக்கரேஷன் அன்புடன்களை சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் வருகமடையிலே டான்ஸால் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூ எடுத்து வச்சு விடவா பின்னாலே பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூ எடுத்து வச்சு விடவா பின்னாலே பொம்பளை பிள்ளைக்கு பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே பூ எடுத்து வச்சு விடவா முன்னாலே ஓடுறா பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே வச்சு விடவா முன்னால
வச்சிடவா பின்னால உள்ளத்திலே வச்சிடவா பின்னால. ரொம்ப சிறப்பாக இந்த பாட்டுக்கு அவங்க ஆடுற ஸ்டைல பொறுத்து வச்சு விடவா ரொம்ப சிறப்பாக சி அன்பு சேலையை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆட வளர்ச்சி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுகை ராணி அவர்கள் வருகிறவனே டான்ஸா அடிக்க காட்டுகிறார். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி அரைச்சமாவ அரைப்போமா துவச்ச துணிய தவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ள வளச்சு பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா மாடி ஆத்தாடி எனக்கு தெரியாடி. ரொம்ப சிறப்பாக இசை சக்கரத்தில் சார்ந்து நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் வாசகரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த ஏன்னா நாரதர் ஆறுமுகப்பா எங்கள் ஊர்லேயே தான் எப்பவுமே இருப்பார். கீழ் குடிக்கும் அதுக்கு ஓயம் அங்கே தான் இருப்பார் எப்பவுமே. அன்பப்பா திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் அபீடியை கருத்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பண்ணன் கேஎஸ் மீடியா மற்றும் கோமாளி ரசிகன் அன்பு அண்ணன் மற்றும் அது என்னன்னு தெரியலையே கேஆர் மீடியா எஸ்ஆர் மீடியா இது என்ன பிச்சைமாவனா எனக்கு அது பொட்டுச்சியம்மன் யூடியூப் சேனல் அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் நன்றி என்று கலந்து வணக்கம் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் கல 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 கலன்னு இருக்கும். நம்மளை பார்க்கல கடுப்பு வரும், நீர் கடுப்பு வரும், தலைவலி வரும், நெஞ்சு வலி வரும். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டுங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன் சரி அதான் தேவலை. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டு சொன்னேன் தம்பி பபன்கார் தம்பி நீங்கள் நடித்த போதும் புலந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லுங்க. சரி டான்ஸ் வருமா டான்ஸை வர சொல்லிட்டேன். அந்த பிள்ளை மதுரை ஜில்லு மச்சன் தண்டி ஜித்தகத்தில் புச்சன் ஒரு உச்சமில் உள்ள விட்டு வள்ளியம்மா இருக்குன்னு சொன்னார். சரி கதை எதிர்பார்க்கிறான் பாரு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். அது ஆங்கான பூங்காவே சொன்னிச்சு. பூங்கா புதுக்கோட்டையில் இருக்கு நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்லு. சரி நாரதரை எதிர்பார்க்கிறான் பாரு நாரதர் 1 மணிக்கு வர்றால 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணன் சொன்னார். வந்த ஒரு ஆள் சொல்றாரு நாராயணன் நாரதர்லாம் செத்து 2 வருஷம் ஆச்சு நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கட்டுறேன் என்னென்ன வரேன் அண்ணே எல்லாரையும் போச்சொரிய எல்லாரையும் வர சொல்லியே என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்ன தம்பி. அட சண்டால பையல குடியாரம் உதவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரன் யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சேன்னு சொன்னாங்க. ஐயா இந்த வெள்ளையஞ்சலியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார். ஐயா அப்புறம் என்னாச்சு நான் அண்ணே அப்படின்னு சொன்னேன் போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டு அவன் பக்கத்தூருக்காரன் தான். அப்புறம் போய் கஞ்சி கேறி கோயிலில் போய் 7-8 பாட்டு போச்சு நாங்கள் காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இடையில சொல்றேன்னா யார் இடையில என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தார் யாரு மருதமணி. மருதமணி சொல்றதான் கேட்கணும். அதுவும் 2:30 மணி வரதான் கேட்கணும். அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும் ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு. பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றதையும் மருதமணி கேட்கணும். பணம் வாங்கலன்னா பணம் வாங்கல இந்த நாடகம் நடத்திடுவோம்னு அப்படின்னு சொல்லி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோண நம்ம ஆண் வர்க்கமெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனா எதுவும் கட்டிங் கிட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே ஒற்றுமைனா பெண்கள் தான். வளர்த்த ஆத்தாக்க ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். 10 பேர் தான். பைப்புல தண்ணி பிடிச்சிக்கல லேசா குடம் மட்டும் இடிச்சிட்டு உன்னை பத்தி தெரியாது இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்த கிளர் குடம் மதுரை இதுல இருந்து தம்பத்தில் திடு திடு அப்படின்னு மண்டை உள்ள வர பேசும். நம்ம வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க 1.5 வருஷமா இருந்தாலும் வெளியே செல்லாது. நான் வளர்த்த ஆத்தா கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்னா தங்கராஜ் பொண்டாட்டியை சுப்பிரமணி வச்சிருக்கான்னு இப்ப மட்டும் சொல்லு விடியுமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம வர்க்கம் ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் 1 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா போயிடுச்சுன்னா குமார் கொண்டாட்டி நான் தான் வச்சுக்கணும் இவனா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன்.
அம்மா ஆம்பளை ஆள்கிட்ட உள்ள ஒற்றுமை அதுதான். அதுதானே உண்மை. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சண்டாளைங்க. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. ஆமா சார். ஒரு வாரத்துக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் புள்ளி ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குதுங்க. 10 ஆதார கார்டு சிராய்ச்சி எடுத்து வச்சுக்கிறது. இதுக்கு லோனு காசு வாங்குறேன்னு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். லோனு காசு வாங்குறதுக்கு எத்து பல்லா இருக்கு. நம்ம ஆள் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. அன்னைக்கு என்ன பார்த்தா பொண்டாட்டிக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ அது பரட்ட மாதிரியா தெரியல, தலையாச்சி பூ அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா உங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு, உங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. ஐசா புருஷன் கேப்பார் பொண்டாடிக்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி அடிச்சுக்கிறேன். என்னவோ மற்ற நாள்ல மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்ன பேர் சால? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி, அப்புறம் மசுரை புடுங்குறா. அதுலயும் ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்ன சார் ஆசீர்வாதம்னா? அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? ஏன் சார்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன், மச்சன் தேவை வச்சிருக்கேன், செயின் நடக்கணும், மோதிரம் எடுக்கணும், நீங்க இல்லைன்னா நான் இல்லை நீங்க இல்லைன்னு பணம் வாங்குற வரை பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களை கும்பிட்றக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், வேலையை விட்டு நீக்கிடுவாங்கக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். சகல விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அந்த விடிவெள்ளின்னாப்பா அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் புருஷனா லோனுக்காரனே தெரியல. அந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன், ஒரு பாய் விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். பணம் வசூல் பண்ற வர அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் பண்ணி முடிச்சா அந்த விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடெல்லாம் 2 குட்டி வச்சிட போயிட்டு அவங்க வீடெல்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, கீழ்ச்சி வச்ச செல்ஃபு, நான் குழு தலைவி 5ஆம் தேதி ஆச்சுனால இருக்கு. அடியே அமுதா ஆனந்தி காசை கட்டிட்டு இல்லாம ஐயில புடுங்கிறது. என்னவோ அப்பா மட்டும் கை காசை போட்டு கொடுத்த மாதிரி. லோனு வாங்கலே நமக்கு காசு, நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோனு வாங்குவோம். லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழன், சனி, ஞாயிறு 7 நாள் லோன்னா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தலாமோன்னு அடிக்கிறது. நான் பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. இதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கின நன்றி. அன்றி வணக்கம் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ராஜாகூர் மற்றும் சின்ன ராஜாகூர் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மைத்தினர் மருதமணியை சேர்ந்த மருதமணி தொடர்பு. நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பங்கல் பஜனை, முருகங்கோல் பஜனை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே நன்றி. அணிந்த வாடிரா சாத்தியே நான் வாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தேன் சோலையிலே மாமெம்பெத்த என் மாறி கொழுந்தே நீ குழுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வா வாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்வையிலே நான் பூத்தேன் சோலையிலே மாமெம்பெத்த என் மாறி கொழுந்தே கொழுடி கொஞ்சம் மாமெம்பெத்த என் மாறி கொழுந்தே நீ கொழுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே உன்னால நான் கட்டு போட நடி தன்னால
தேடுது, ஏன் கண்ணு மட்டும் உன்னை தேடுது. வாடியா சக்தியே நான் வாழ ஊர் சுத்தியே, பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாறி கொடுந்து குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சம் கொள்ள நீ வாடியா சக்தியே நான் வாழ ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே அம்புத்த சோலையிலே. மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகாராணி நீ வந்து வச்சுக்கடி. மல்லிப்பூ வச்சே நான் காத்திருக்கேன், மகாராணி வந்து நீ வச்சுக்கடி. அஞ்சல்ல தாழ் ஒன்று சென்றிருக்கேன் மகாராசி நீ வந்து கட்டுக்கடி. ஊத்து குழுகிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குழுகிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக. அடியே வாடியா சக்தியே நான் வாழ ஊர் சுத்தியே, பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே இந்த தேய மாறி கொண்டு நீ குடுடி கொஞ்சம் மாறி இருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சம் கொள்ள நீ வாடியா சக்தியே நான் வாழ ஊர் சுத்தியே, பார்த்த பார்வையிலே அம்புத்த சோலையிலே. வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வை, எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க. வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வை, எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க. கட்டுடாத தேகம் தம்பி தடதடக்கும் வேகம், மருது கைய வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியும். எட்டருவா வீச அண்ணே வேலு கம்பு பார்வு, எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்கு. ஆகாயம் கடல் தேசம் அனைத்தும் தாண்டி அழியாத புகழாக வாழும் பாண்டி. ஆகார சுதியாக உரிமை போல் அயராமல் நடைபோட்ட மருது பாண்டி. காளையார் கோவில் அவங்க பேர சொல்லும், கருங்காத்து காத்து கூட மூச்ச கிள்ளும். சிவகங்க முயலும் கூட புளிய கொள்ளும், சிறுமுள்ள வாளாகி பகைய வெள்ளும். தாய போல நல்ல மனசு கொண்டவுக, தர்மம் காத்து நல்லா ஆட்சி செஞ்சவுக. அட உன்னா ரெண்டா என்னான்னு சொல்ல சொல்ல. தருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வை, எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்கு. வீரத்தின் மழையாக நின்ற பாண்டி, பாசத்தில் மழையாக பெய்த பாண்டி. ஆளாரும் தேவர்கள் வணங்கி நிற்கும் பொன்னான தேவருக்கு மூத்த பாண்டி. எவரென்று பாராமல் எல்லோருக்கும் இளவோட்டு பசியாற்றும் மருது பாண்டி. இவன் வந்து கைத்தோடு நிற்கும் போதும்
எதிர்கொண்டு வரவேற்ற எங்க பாண்டி தரணி செழிக்க நல்ல ஆட்சி செஞ்சவுக பரணி பார்வை தூண்டும் வாழ்க்கை வாழ்ந்தவுக அவங்க பெருமை தீராது தீராது அண்ணே அண்ணே விட்டருவா மீச அண்ணே வேலு கொம்பு பார்வை விட்டு வச்சு நடந்தா